பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக இருக்கேன். நான் எதுக்காக அப்படி ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா, முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னா, ராஜா சார் வந்து இளையராஜா அவர் வந்து அந்த சிம்பொனி முடிச்சுட்டு நேற்று வந்துட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளே சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ராஜா சார் ஜெயிக்கும்போது நமக்கே நாம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் வருது இல்லை. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம கூடவே வாழக்கூடிய ஒரு மனிதனாக மாறிட்டார். அப்படிப்பட்டவரோட வெற்றி அப்படிங்கிறது நம்மளோட வெற்றியாகவே நமக்கு ஃபீல் ஆகுது. எனக்கெல்லாம் ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அதை சில வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அந்த சிம்பனி வீடியோஸ் எல்லாம் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அதாவது வயசு 83 வயசு ஆச்சு. இந்த வயசுலேயும் அவ்வளோ உற்சாகமாக ஒரு குழந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாரு அவரோட ஒர்க்கை. நம்மெல்லாம் அந்த வயசில் வந்து எழுந்து நிற்போமானே தெரில. ஆனால் அவர் என்னடானா அவ்வளோ ஆக்டிவாக இருக்கார், அவ்வளோ உற்சாகமாக அதை பண்ணுறாரு. அதுவும் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இது வெறும் ஸ்டார்டிங் தான், இது தொடக்கம்தான், இனி பண்ண போகிறேன் பாடுறா அப்படின்றாரு. எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன மனுஷன்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவருடைய அந்த உற்சாகத்தை பார்த்து அது அப்படியே நமக்கும் அவர் கடத்திடுறாரு. நம்ம எல்லாருமே அவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ராஜா வந்து அவரோட இசை மட்டும் இல்லை, ஒரு மனிதராகவே வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எனக்கெல்லாம் வந்து அப்படியே பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வேலை செய்யணுண்டா அப்படின்னு நமக்கு தோணும். அது குறிப்பாக இத்தனை வயசுலேயும் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் பார்த்துருப்பாரு, எத்தனை விமர்சனங்களை பார்த்துருப்பாரு. எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறார் மனுஷன். என் வேலை தான், அதை மட்டும்தான் நான் செய்வேன். என்னோடய இசையமைக்கிறது மட்டும்தான் என் வேலை, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்கார். புதுசாக ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கார். சிம்பனி பண்ணுறாரு, மேடை நிகழ்ச்சிகள் பண்ணுறாரு, படங்களுக்கு இசையமைக்கிறாரு. அதுவும் லேட்டஸ்ட்டாக புது இயக்குநர்களோட இணைஞ்சு செயல்படுறாரு. இன்றைக்கும் காலையில் 8 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு அந்த மாதிரி போய் காலையில் உட்காந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் உட்காந்து மியூசிக் போடுறாரு. நிஜமாகவே இதெல்லாம் நம்மளால் சலிப்பு இல்லாமல் இத்தனை வருஷம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நமக்கெல்லாம் 5 நாள் 10 நாள் பண்ணாலே சலிப்பாக இருக்குது, என்னடா இது அப்படின்னு. இத்தனைக்கும் அவர் போட்ட இசையமைத்த படங்களில் வந்து முக்கால்வாசி படம் மொக்க படமாக தான் இருக்கும். அந்த படத்தோட பேரெல்லாம் கூட நமக்கு தெரியவே தெரியாது. இந்த படம்லாம் ரிலீஸ் ஆச்சானோ கூட நமக்கு தெரியாது. அந்த பாட்டு நமக்கு தெரியும், அந்த படத்தில் இருக்கிற மியூசிக் நமக்கு தெரியும். அந்த மியூசிக் வந்து நம்ம ஞாபகத்திலே இருக்கும். ஆனால் அந்த படம் என்ன படம்னு நமக்கு ஞாபகம் இருக்காது. எத்தனையோ பாட்டு இருக்குது, எத்தனையோ மியூசிக் இருக்குது. ஆனால் அவர் வந்து மொக்க படத்தில் போய் இப்போ நல்ல பாட்டை வேஸ்ட் பண்ணிட்டவே அப்படின்லாம் அவர் ஃபீல் பண்ணதே கிடையாது. எப்போவுமே அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு, புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ராஜாக்கிட்டேருந்து அந்த விஷயங்களெல்லாம் நம்ம நிறைய கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட நிறைய என்ன சொல்கிறது உள்வாங்கிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ நேற்று வந்து நான் ஃபேஸ்புக்கில் அதை பற்றி ஒன்று எழுதினேன். நான் வந்து அதை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப டவுனாக இருந்துச்சு காலையில். அப்போ ராஜாவை பற்றி யோசிச்சோன்னே எனக்கு மைண்ட் வந்து சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. சட்டென்று மாறுது வானிலை அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து நான் ஃபுல் ஹாப்பி மோடுக்கு அப்படியே போயிட்டேன். என்னென்னா, ராஜா கிட்ட நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு ஒரு இது வந்து நான் எழுதினேன். அதாவது முக்கியமாக ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம். இந்த கமெண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிசிசத்தை ராஜா எப்படி எதிர்கொள்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்க மாட்டார். இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி வந்து அவர் போன வருஷம்லாம் அவரை வந்து பயங்கரமாக அவருக்கு வந்து அந்த எம்பி பதவி கொடுத்தாங்க. அப்போ வந்து அவரை பயங்கரமாக எல்லோரும் ஊரே வந்து தூட்டுனாங்க. அவரை வந்து அப்படி இப்படி அவர் சங்கி அது இதுன்னு. அவர் வந்து அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். பேசுகிறவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும். என்னோடய வேலை, நான் வந்து மற்றவன் சொல்கிறத கவனிக்கிறது என் வேலை இல்லை, என் வேலையை கவனிக்கிறதாண்டா என் வேலை அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை கவனிக்க போயிட்டார். அவர் அதுக்கப்புறம் உட்காந்து மங்குன்னு எழுதி சிம்பொனியெல்லாம் பண்ணிட்டார். அதுக்காக தயாரானார். அதுதான் ராஜா சார்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது. இன்றைக்கி சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் கிரிட்டிக்ஸ் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறவங்க, இது பண்ணுறவங்க, நம்மளை ஊக்கப்படுத்துகிறவங்கள விட இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக கிரிட்டிக்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. சின்ன தப்பு கூட நோட் பண்ணி நம்மளை வந்து டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் எவன் என்ன சொன்னால் என்ன,
என் வேலையில் நான் கவனமாக இருப்பேன் அப்படிங்கிறது நம்ம ராஜா சார்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு குணம். அடுத்தது வந்து அவர் எந்த வேலை செஞ்சாலும் அதை முழுமையாக அனுபவித்து என்ஜாய் பண்ணி பண்ணுறாரு. அதை நம்ம கவனிக்கணும். நம்ம எந்த வேலைன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வெறும் மியூசிக் மட்டும் போடல, அவர் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. மணியே மணிக்கோயிலேன்னு ஒரு பாட்டு இருக்குது, அது அவர் எழுதின லிரிக்ஸ் தான் அப்படி இருக்கும். தமிழ் கொஞ்சி விளையாடும். மனுஷன் வந்து எதை செஞ்சாலும் அதில் மூழ்கி தெளிச்சு அப்படியே ரசித்து ரசித்து செய்வார். அதை வந்து நம்ம கற்றுக்கணும். நான் வந்து இப்போ பாட்காஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கோடிங் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதில் முழுமையாக தெளிச்சு முழு ஈடுபாட்டோட அதை என்ஜாய் பண்ணி நம்ம பண்ணும்போது அதிலிருந்து ஒரு மேன்மையான ஒரு விஷயம் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை நம்ம வந்து கற்றுக்கணும். முதல்ல நம்ம வந்து இப்போல்லாம் என்ன பண்ணுறோன்னா, அவுட்புட்டு எப்படி வருமோ அப்படிங்கிற அச்சத்தில் பண்ணுறது, மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சி பண்ணுறது, அப்படிலாம் இல்லாமல் உள்ள ஆழ் மனதிலேருந்து ஆன்மாலேருந்து ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக சிறப்பாக வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அடுத்து வந்து அவர் தன்னோட துறையில் புதுமைகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். நிறைய புதுமைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் வந்து என்ன மாதிரி புதுமைகள் செஞ்சார் அப்படிங்கிறதையே நம்ம நிறையா பார்க்கலாம். அதாவது ஒரு கிராமத்து பாட்டை வெஸ்டர்னில் போட்டிருப்பார், ஒரு வெஸ்டர்ன் பாட்டை கிராமத்து ஸ்டைலில் போட்டிருப்பார். ராமராஜன் சாங்ஸ் எல்லாம் இதெல்லாம் நிறைய பண்ணி பார்த்துருப்பார். நம்ம வந்து அதை ரொம்ப நிறைய இடங்களில் அதை நம்மளால் பார்க்க முடியும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்பட்றா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த விஷயம் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம ராஜா சார்கிட்டேருந்து தான் கற்றுக்கணும். நம்ம எதை செஞ்சாலும் அதில் நம்ம டச் இருக்கணும், நம்மளுடைய சிக்னேச்சர் இருக்கணும், நம்ம வந்து அதில் ஒரு புதுமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்றா இருக்குது. அதனால தான் அவரால் தொடர்ச்சியாக மொக்கப்படத்துக்கெலாம் சாங்ஸு வந்து போட முடிஞ்சிருக்கு, இசையமைக்க முடிஞ்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து அவர் ஒரு மேடையில் நிகழ்த்தியும் காட்டினார். நீங்கள் வந்து கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இளையராஜா மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ வரும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 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 மியூசிக்கை எப்படி யூஸ் பண்ண முடியும், எந்த மாதிரி இடத்துக்கு எந்த மாதிரியெல்லாம் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, எப்படியெல்லாம் அதில் புதுமைகளை செஞ்சுருக்காருன்றதை அவர் சொல்லியிருப்பார். அது வந்து ரொம்ப ஒரு நமக்கு எல்லாருக்குமே இசையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் இளையராஜாவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் வந்து இது டிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதில் ஒரு ஒரு பெரிய ஹைட்ஸை வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணுறது. சும்மா அதில் ஒன்று இதில் ஒன்று இப்படி ஒன்று அப்படி ஒன்றுலாம் இல்லை, 24/7 அதுலேயே இருக்கிறது, அதை பற்றியே சிந்திக்கிறது, அதுக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குறதுன்றது இருக்குல்ல, அதை வந்து நம்ம ராஜா சார்கிட்ட பார்க்கலாம். அவர் வந்து தனக்கு எவ்வளோ பேரிழப்புகள் நடந்தாலும், தன்னுடைய பர்சனல் பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக இசையமைக்கிறத மட்டும் விட்டுறவே மாட்டார். தொடர்ந்து இசையமைச்சிக்கிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷமாக அந்த மனுஷன் வந்து ஹார்மோனியத்தை தொடாத நாளே இருந்திருக்காது. இந்த டெடிக்கேஷன் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ராஜா சார்கிட்ட கற்றுக்கணும். அதுக்கடுத்து அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் க்யூரியாசிட்டி. ராஜா கிட்ட ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. அவர் இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் இசை வரைக்கும் எல்லாத்தையும் க்யூரியாசிட்டியோடு கற்றுக்கிறது. அதை வந்து அந்த க்யூரியாசிட்டி இருந்துச்சுன்னா தான் கற்பனை வளமும் க்ரியேட்டிவிட்டியும் ரொம்ப அதிகமாக வெளிப்படும் நம்மக்கிட்ட. ஏன்னா குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் அந்த க்யூரியாசிட்டியை பார்க்கலாம். அவங்க எல்லாம் புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் புது விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்குறதும் அது வந்து அதிகமாக இருக்கும். அது ராஜா சார்கிட்ட இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ சிம்பனி பண்ணுறாரு, அந்த மேடையில் கூட அவருடைய அந்த க்யூரியாசிட்டி நம்ம வந்து நல்லா பார்க்க முடியும். அதை வந்து நம்ம என்றைக்குமே விட்டுறக்கூடாது. கடைசியாக ஒன்று இருக்குது, யாருக்காகவும் அவர் தன்னுடைய அடிப்படையான குணத்தை மாற்றிக்கிறதே இல்லை. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அப்படி பண்ணுங்கள், நீங்கள் இப்படி பண்ணுங்கள், நீங்கள் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்கள், அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் எனக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும், கம்முனிரு அப்படின்ற மாதிரி தான் அவர் நடந்துக்குவார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அவர் வந்து தன்னோட குணத்தை யாருக்காகவும் மாற்றிக்காமல் தான் எப்படியோ அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பார். அது தனக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் செய்கிறவராக இருக்கார். ஏன்னா நம்ம இன்னொருத்தங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக ஒன்று செய்யலாம், ஆனால் நம்மளுடைய அடிப்படையான நல்லது கெட்டது அறியும் திறன் இருக்குல்ல, அதுக்கு தெரியும் என்ன சரியாக செய்யணும், தப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அதுபடி அவர் நடக்கிறார். இதுவும் நம்ம அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா, அவர்கிட்ட நான் ரொம்ப வியந்து பார்க்குறது,
தன் படைப்புகள் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கர்வம், ஒரு திமிர் இருக்கும் அவர்கிட்ட. நான் எல்லோரும் நம்ம ஊரில் வந்து ஒருத்தன் வந்து நிறைய சாதனை பண்ணிட்டானா அவன் ரொம்ப அடக்கமாக நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கு. அந்த அடக்கம் வந்து இருக்க வேண்டியது தான். அது எப்படி இருக்கணும்னா, மற்றவங்கள வந்து நம்ம கீழ்மையாக நடத்திடக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் அதுக்காக தன்னையே நம்ம வந்து தாழ்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது ராஜா கிட்ட பார்க்கலாம். ஏன்னா அவர் சொல்லுவார், இந்த எல்லா பாராட்டுகளுக்கும் நான் தகுதியானவன் தான் அப்படின்றத அவர் ஒத்துக்குவார். ஏன்னா அவர் உழைச்சிருக்காரு, அவர் அந்த இடத்த அடையிறதுக்காக போராடி இருக்கார், அவர் அவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. அந்த வேலைக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த மரியாதையை நம்ம எல்லாருமே நம்ம கொடுக்கணும். நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம மரியாதை கொடுக்காம இருந்தால் வேறு யார் மதிப்பாங்க அதை? அப்போது அந்த வேலைக்கான மரியாதையை நம்ம கொடுக்க வேண்டியிருக்குன்றதையும் நம்ம ராஜா சார்கிட்ட கற்றுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இருக்குலேயே ரொம்ப முக்கியமானது. எந்த படைப்பாளியாக இருந்தாலும் சரி, எந்த வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, தன்னுடைய வேலை மேலே அவங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதை இருக்கணும். அது அந்த வேலை மேலே மட்டும் இல்லை, தன் மேலேயும் இருக்கக்கூடியது. அதை வந்து மக்கள் கர்வம், ஆணவம் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு பெஸ்ட் எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்த செய்கிறோம். அப்போ அதுக்கு மேலே நமக்கு ஒரு ஹோல்டு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ராஜா சார் பற்றி நான் இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி உங்களோட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டேன். ஐ ஃபீல் வெரி 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 ஹாப்பி. தொடர்ச்சியாக இன்னும் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணணும். எனக்கு ரொம்ப ஆசை அந்த சிம்பொனியை நேரில் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கேட்டுறணும் அப்படின்னு. அந்த கனவு நனவாகுதான்னு பார்க்கலாம். அதுக்காகவாவது நிறைய சம்பாதிக்கணும். லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படும் போல் இருக்குது. ஆனால் அந்த பணத்தை நான் என்றைக்காவது ஒரு நாள் சம்பாரித்து நிச்சயமாக அதை நேரடியாக அந்த விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த ஒரு பாசிட்டிவான நோட்டோட இன்றைக்கி நாள் சிறப்பாக உங்கள் எல்லாருக்கும் அமையணும்னு வேண்டிக்கிறேன். எப்பவும் போல் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. எதை செய்தாலும் கவனமாக செய்யுங்க. நிறைய ஸ்மைல் பண்ணுங்கள். ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். சரிங்களா? நாளைக்கு மறுபடியும் வேறொரு நல்ல டாப்பிக்கோடு உங்களோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் பேங்க் அதிஷா. இது நீ ஒலி பாட்காஸ்ட். பை பை, டாட்டா.